இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா மஞ்சள் தேய்ச்சிருக்கேன். இது உங்களுக்கு தான். உங்க சார்பில் அக்கா சாப்பிடுவாங்க. ஒண்ணுமே தெரியல. ஒண்ணுமே தெரியல. க்ளீன் பண்ணிடணும். கரெக்டா தான் வைக்கிறீங்க. வைங்க வைங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். கேசி ஃபேமிலிஸ்க்குலாம் ஸ்பெஷல் ஹாய். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாசக்கால் பூஜை பண்ண போறோம். இன்னைக்கு ஜனவரி 8 அன்னைக்கு நம்ம வந்து முகூர்த்தம் வச்சிருக்கோம். பிப்ரவரி 8 கரெக்டா சொல்லிடுச்சு அக்கா. சாரி, இன்னைக்கு ரொம்ப கரெக்டா தெளிவா தப்பா சொன்னதுக்கு மன்னிச்சுக்கோங்க. இன்னைக்கு பிப்ரவரி 8 தை மாசத்துலயே நம்ம வாசக்கால் பூஜை பண்ணிடுறோம். உடனே கிரக பிரவேசமும் வருது. மாசி மாசத்துல வைக்கலாம்னு 5 ஐயர் கிட்ட கேட்டுட்டோம். அது மட்டும் இல்லாம நிறைய பேர் நாங்க மாசி மாசத்துல வச்சோம், நாங்க வச்சோம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. வாங்க உள்ள வாங்க. சரவன் வந்துட்டா, இங்க எங்க அப்பா இருக்கிறாரு. பால். ஆமா, நம்ம இப்போ பூஜையை முடிச்சுட்டு கிளம்பலாம். இன்னும் ஒரு 10-15 நிமிஷத்துல கிளம்பிடுவோம். பால் வந்திருக்கு, நல்ல சகுனம். இதெல்லாம் பாப்பீங்களாக்கா? நல்லது நடந்தா பாப்போம், ஏதாவது இல்லைன்னா இக்னோர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். இன்னைக்கு வந்து 12, 1:30, 4, 6, ஸோ ஒரு 11 மணிக்குள்ள முடிச்சிடணும், ஃபங்க்ஷனை முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா மணி 8 ஆக போகுது. நம்ம பால்கனி வழியா வெளில பாருங்க. என்னது ஊரே காணோம். ஒண்ணுமே தெரியல. எதுவுமே தெரியல. என்னது இது? திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு. நம்ம கொடைக்கானல் போய் ஃபாக் இருந்தது, அது மாதிரி இருக்குல்ல. 50,000 மீட்டருக்கு மேல நம்ம பறந்துட்டு இருக்கோம். கொஞ்சோண்டு இங்க செடி கிடி எல்லாம் தெரியுது. எங்க தெரியுது? கார் தெரியுது பாரு. ஐயோ மோசமா இருக்கு. எனக்கு வெள்ள கீழே ஒண்ணும் தெரியலடா. எனக்கு கார் கூட தெரியலையே. கீழே பயங்கரமா இருக்கு, புகை மாதிரி பறக்குது. அங்க இன்னும் அப்படியே பனி கொட்டும். இதுல எப்படி ஃப்ரெண்ட்ஸ் நாங்க பண்ண போறோம்? நேத்து வரைக்கும் வெயில் சுரீர்னு அடிச்சிட்டு இருந்தது, தெரியுதா உங்களுக்கு? வெள்ள ஸ்கிரீன்ல வெறும் வெள்ளையா எதுவுமே தெரியாது. இங்க இந்த பால்கனி வழியா காட்டுங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். இந்த பால்கனி வழியா காட்டுறாரு, கிரில் வழியா, அப்பதான் உங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி எவ்வளவு கிரீனரியா நான் காட்டுவேன். இன்னைக்கு எப்படி இருக்கு பாருங்க நம்ம ஃபங்க்ஷன் அன்னைக்கு. 8 மணிக்கே கோயில் கோபுரமே எனக்கு தெரியல. நான் சாமியே கும்பிடல. சரி, வீட்டு சாமியை கும்பிட்டாச்சு, வாங்க ஃபங்க்ஷனுக்கு போலாம். எப்படியா நட்ஸ் நாங்க சாப்பிடுங்க, வா. மணி நான் கூப்பிடும் போது சாப்பிட கூப்பிட்டாதான் ஏதாவது வேலை பார்ப்பாரு. சாப்பிடு. கொஞ்சம் வெயிட் வேற கம்மியாகும். எழுத்தினே இருக்கிறான். ஸ்டமக் அப்செட் வேற ஆயிடுச்சுல. பூவெல்லாம் இதுல எடுத்தாச்சு, மாலையும் எடுத்தாச்சு. நிலமாலை கிரானைட்லாம் நேற்று ஓட்டிட்டாங்க. டைல்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீக் ஓட்டுவாங்க. கடற்கடன் கிரவ பிரவேசமா டக்கு டக்குன்னு பண்ணிட போறோம். வாங்க கிளம்பலாமா? வாங்க. வேஷ்டி போட்டுட்டு கொசு மருந்து அடிச்சிருக்காங்களா? இல்ல, பனிய பார்த்தா கொசு மருந்து அடிச்சா. அங்க பாரு ஏதோ புகை வருது. நான் அதுதான் சொன்னேன், என்னவோ புகை வருது. அது என்ன படம்? சூர்யா நயன்தாரா நடிச்சிருப்பாங்களே, சொர்க்கத்துல இருக்கோமா அப்படின்னு. நம்ம என்ன சொர்க்கத்துக்கு வந்துட்டோமா அப்படின்னுவாங்களே, அது மாதிரி இருக்கு பாரு. அப்படின்னா சொர்க்கத்துக்கு வந்திருக்கமா? பயங்கரமா இருக்கு. மணி என்ன ஆகுது? வாசல்ன்றதுனால வெயில் வந்த உடனே தான் இந்த ஃபங்க்ஷன் பண்ணணும். ஸோ சாப்பிட்டுட்டு பண்ணலாம். இப்போ வெயில் பொறுமையா வந்த உடனே பண்ணலாம், டைம் இருக்கு. வாங்க. ஒரு தடவை கேட்டால விபூதி எடுத்துடலான்னு கேட்டானே. எல்லாரும் விபூதி வச்சுங்க. நம்ம வீட்டுக்கு ஸ்டெப்ஸுக்கு கிரானைட் போட்டிருக்கோம். அப்படியே பாத்தீங்கன்னா தெரியும். லெப்போத்ரா ஃபினிஷ்ல பிரவுன்ல போட்டிருக்கோம். புது சாமானுக்குலாம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இருக்கோம். நான் மஞ்சள் வச்சுட்டு இருக்கேன், அக்கா வந்து குங்குமம் வச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுல எப்பவுமே எங்கெல்லாம் குங்குமம் போட்டு வைக்கிறோமோ அங்க மட்டும் மஞ்சள் வைப்போம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா மஞ்சள் தேய்ச்சிருக்கேன். அது என்ன சொல்லுவாங்க, மஞ்சள் காப்பா, சந்தன காப்பு, மஞ்சள் காப்பு மாதிரி மஞ்சள் காப்பு. அழகா இருக்காங்க. என்ன பண்ணிச்சுப்பா? வாசக்கால கழுவிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் க்ளீன் பண்ணிடணும். நான் திக்கா போட்டாக்கா மஞ்சள் பிடிச்சுக்கொண்டுறாங்க. அப்புறம் கொஞ்சம் தண்ணியா இருந்தா பூசை ஈஸியா இருக்கும், கெட்டியா இருந்தாலும் ஊத்து கொஞ்சம். அதனால கொஞ்சம் தண்ணியா இருந்துச்சுன்னா அள்ளி பூசை வசதியா இருக்கும். இன்னும் ஊத்திடு. ஃபர்ஸ்ட் கீழ இருந்து மேல எடுத்துட்டு போயிடுவா. கீழ இருந்து பூசுங்க, பார்த்து பொறுமையா. போதுமா? லைட்டா அப்படி. ஏன்னா மறைச்ச கரை பிடிச்சிக்கும். இன்னொன்னு ஸ்லாம்ப் அந்த குத்துறது ஏதாவது இருந்துச்சுன்னா முள்ள மாதிரி குத்திரும் கைய. லெஃப்ட்ல பூசே.
ரைட்ல புசு, மேல எனக்கு இந்த லெட்டர் இருக்கு, நீங்க தான் மேல புசு. நீ பேசாதீங்க. சரி, மஞ்சள் கரை ஆகிவிட்டது. பரவாயில்ல, அப்படித்தான் ஆகும். அப்பதான் மங்களகரமா இருக்கும். அதுக்குதான் பட்டு சாரி போடல, போன வாட்டி அப்படிதான் நாஸ்தி ஆயிடுச்சு. அவ்வளவுதானே? அவ்வளவுதான். நீங்க நடுவில் அரிஞ்சு வச்சிடுறேன். சென்டரா இது? கொஞ்சம் சரி, ஓகே தான். சொல்லிட்டு அப்புறம் இல்லைன்னா நான் என்ன பண்றது? ஓகே தான். என்ன கரெக்டா தான் வைக்கிறீங்க. வைங்க வைங்க. கேட்கும் போதே சொல்லிட்டு போட்டு விடு, ஐட்ல ஏறி. கரெக்டா தான் இருக்கல. என்னப்பா கொஞ்சம் சைடா கோணையா போயிடுச்சு. எங்க பக்கம் விடுது தெரிஞ்சு நீ மறைச்சிட்டு இருந்த. ஸ்ட்ரைட்டா இருக்குன்னு சொன்னீங்க, கோணையா போயிடுச்சு. அது கூட பார்த்து சொல்ல தெரியாதா? அத லைன் ஆக்கிடு. எக்ஸ்ட்ரா போட்டு 9 ஆக்க பாரு. சூர்யா சொல்றா மஞ்ச குங்குமம் கம்மியா வைங்க. 1 2 3 4 5 7. அது அப்படியே நிக்கும். இது போச முடியாது. போகாது. எந்த பக்கம் 9 வைக்கிறோம்? இதெல்லாம் போட்டுதான் அந்த பக்கம் வச்சுக்கோ. அங்கேயே கிட்ட வச்சு. வேற என்ன மெத்தட் நீங்க யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணணுமோ க்ளீன் பண்ணிக்கோங்க. மேலேயே வச்சு விட்டுருங்க. கீழே மஞ்சள் கரை பிடிச்சா எப்படி இருந்தாலும் நம்ம மஞ்சள் வைப்போம் திரும்பி திரும்பி. அது பிடிச்சா பரவாயில்ல. இன்னும் கொஞ்சம் ஈக்குவலா இல்ல, அவ்வளவுதான். எதுப்பா இங்க கீழே தானே? நான் கேட்டேம்மா அவர்கிட்ட. இப்ப கரெக்டா இருக்கு. அது இல்ல, அது மேல இருக்கு, இது கொஞ்சம் கீழே இருக்குது. என்ன சொல்ல அவங்க. இது மேல இருக்கு, இது கீழே இருக்காமா? நீங்க நடுவுல நின்னுட்டு இருந்தீங்க, உங்க பாவாடை பறந்துகிட்டே இருந்துச்சுமா உங்க ட்ரெஸ். நவருமா நீங்க உட்காந்து பெயிண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. கோவால நான் என்ன பண்றது? அந்த பாவாடை தான் அத தள்ளிட்டு நீ செய்யணும். கரெக்டா வச்சாச்சுடா. இங்க பாரு, ஜாமெட்ரி பாக்ஸ் வச்சுக்கிட்டு இதெல்லாம் மட்டும் அளந்துட்டுலாம் செய்ய முடியாது. அதுதான் கரெக்டா வச்சிட்டீங்க. அடுத்து வாங்க சீக்கிரம் பண்ணலாம். எல்லாத்தையும் எல்லாம் செஞ்சு முடிக்கணும், அவ்வளவுதான். மனசு திருப்தியா முடிஞ்சது. நமக்கு திருப்தினா ஆல்வேஸ் குட் தான். சென்டர்ல வைங்க. அவ்வளவுதான், சூப்பர். ஆணுவாரு, அப்புறம் ஆஹான்னுவாரு. ஆஹா, வேணுமா அந்த கவர்? இவ்வளவு வெயிட் தாங்குமா? ஆணில நிக்காது. ஊசி ஆணி எடுத்து வச்சுக்கிறாங்க, நிக்காது. ஆணி கூட வேலைக்கு ஆகாது. முடிச்சு மாமாவை கட்ட சொல்லவா? முடிச்சு போட்டுருங்க. எவ்வளவு முடிச்சு? அதாவது இது நான் தெரிய வேண்டாம், நல்லா இது ஒட்ட விட்டேன்னா ஹைட் கீழே பெறணும். நல்லா மேலே முடிச்சு போடுங்க. ஃபர்ஸ்டே முடிச்சு போட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஆமா, கொஞ்சம் ஏத்திக்கலாமா? இந்த பக்கம் இறக்கமா, அந்த பக்கம் ஏத்தியா? இல்ல, கரெக்டா தான் இருக்கு. ரெண்டும் கரெக்டா இருக்கு. கரெக்டா இருக்கு. நாரை மறைச்ச மாதிரி போட்டுருங்க. இல்ல கீழே அப்படி தொங்குனா பரவாயில்ல மாமா. இப்ப சூர்யா போட்டுருக்காங்களே அந்த மாதிரி அவுட்டர்ல கொஞ்சம் தொங்குது. விநாயகர் அழகா விநாயகர் பிடிச்சாச்சு. விநாயகரையும் பிளேஸ் பண்ணியாச்சு. ஆமா, சுத்தி பூ போட்டுடலாம். என்னதுங்க? லட்டு காட்டுங்க. மோத்திச்சோர் லட்டு. ரொம்ப கிட்டக்கு வரீங்களா? லட்டு மட்டும் தெரியுது, இல்ல நீங்க மட்டும் தெரியுறீங்க? ஐயோ, இவ்வளவு நேரம் ஆன் பண்ணது தெரிந்தா லட்டு. நான் கேமரா உமனுக்குலாம் செட் ஆக மாட்டேன் போல இருக்கு. மோத்திச்சோர் லட்டு வச்சிருங்க. குலதெய்வத்தை நினைச்சு, ஓம் நம சிவாய நினைச்சு வச்சாச்சு. வைங்கன்னு சொல்றதுக்குள்ள வச்சுட்டாரு. எல்லா சாமியும் கும்பிட்டு வச்சிங்களா? ஓகே, பழத்தை கழிட்டு வந்து வச்சிடலாம். பழத்திலே வச்சிடவா? பழத்திலே சொறி வச்சிருங்க.
கிளாப் பண்ணுப்பா, எல்லாம் வீட்டுக்குள்ள வந்தாச்சு. வீட்டுக்குள்ள வந்தாச்சு. ஓகே. வீட்டுக்குள்ள வந்து இங்கேயும் சாமி கும்பிட்டாச்சு. இங்க விளக்கு இருந்துட்டு இருக்கு. விநாயகரை பிடிச்சது வந்துச்சு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எல்லா காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியாச்சு. இவன் ஒட்டியலுக்காக வேற எல்லா காலையும் வந்து காசு வாங்கிட்டான். நாங்களும் காசு எல்லாருக்கும் வாங்கிட்டோம். கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம். அவ்வளவுதான். இப்ப நாங்க எல்லாருக்கும் ஸ்வீட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். ஸ்வீட் கொடுத்துடலாம். ஆமா. நல்லபடியா வாசக்கல் வச்சாச்சு. வேலை நடந்துட்டு இருக்கு. அதை ஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம். இந்தா கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே லைனா சாமி இது பிரசாதமா இப்ப கொஞ்சோண்டு கொடுத்துருவேன். அப்படியே கையில நீட்டு. இது உங்களுக்கு தான். உங்க சார்பில் அக்கா சாப்பிடுவாங்க. உங்களுக்கும் அந்த பலன் கிடைக்கட்டும். சாமி கும்பிட்டது. எடுத்துக்கோ. தேங்க்யூ. உங்களுக்கு பத்தி அக்கா வாங்கி சாப்பிடுங்க. பூஜை பண்ண இலையே அப்படியே நாங்கள் மாட்டுக்கும் கொடுத்துட்டோம். சூப்பராக இன்னைய நாளே போச்சு. இது உங்க கூட ஷேர் பண்ணதில் ரொம்பவே ஹாப்பி. இன்னும் 2 வீக்ஸில் கிரக பிரவேசம். அந்த விளாகோட நான் உங்களை சந்திக்கிறேன். இடையில வர விளாக்ஸில் மற்ற இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். டாடா. பை.